சார் நேற்று வந்து சஞ்சய் அவர்கள் பேசும்போது ஒரு சூப்பரான விஷயம் சொன்னார். ஏன்னா நாங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி, அதனால வந்து அப்பா வந்து எல்லா விஷயத்துலையும் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. உண்மை தானே சார் பேசுறீங்க. அது எப்படிங்க அப்பாங்க? எஸ். உண்மையில் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கடைசியா எங்க வந்து முடியும்னா பேச்சுவார்த்தை தான் முடியும். ஒரு ட்ரிப்ல முடிச்சிட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சதுல. தன் தோல்வியை தன்னால ஏற்றுக்க முடியலன்னு நினைக்கும். இப்போ பண்ண ஒர்க்குக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். இவிஎம் மிஷின்ல எப்போதோ சிக்கல, நம்ம அதை போய் செக் பண்ணுவோம். நீங்களாம் தோக்குறாளா அப்படின்னு அவனா சொல்லி இருந்திருப்பான். வா செக் பண்ணுவோம் கிளம்பிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து இன்னும் பக்குவமே படல. இவிஎம் மிஷின்ல போய் செக் பண்ணி 2வது வாட்டி தோத்து போயிட்டாரு. அதிகாரப்பூர்வமான தகவலே வெளியே ஆகல. அதுக்கு முன்னாடியே நீங்க போனீங்கன்னா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிளாக்மெயில் ரேஞ்சுக்கு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து பாகிஸ்தான்ல இருக்கு, கர்நாடகா நம்ம ஊர்ல தானே இருக்கு. போய் பார்த்து பேசி சுமூகமா ஒரு பிரச்சனையை தீர்க்கல. என்ன தவிர இவங்களுக்கு அது பிடிக்காது, புரியுதா? நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கணும். நம்ம இவ்வளவு ஊழல் மந்திரிகளை வச்சு ஊழல் பண்ணோம், இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதனாலதான் நம்ம தோத்தோம், இது நம்ம வந்து குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி பண்ணா கட்சி விளங்காது இப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும். இவங்க இந்த கேம் புரிஞ்சிக்கவே முடியாதுமா. கருணாநிதி எல்லாம் டைம்ல எல்லாம் தன்னை சுற்றி தனக்கு ஈக்குவலா இல்ல தன்னை விட அறிவாளிகளா கூட வச்சிருப்பாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா தன்னை விட கொஞ்சம் திறமையானவன் தான் நம்மளுக்கு ஆப்பு வச்சிருவாங்க. எல்லா திறமைசாலையும் அடிச்சு தொலைச்சிருக்கு. இப்போ யார் இருப்பாங்க? முட்டா பசங்க தான் முன்னாடி இருப்பாங்க. அவங்க என்ன ஐடியா கொடுப்பாங்க? இப்படிதான் கொடுப்பாங்க. இதை வந்து ஒரு சட்டப்பூர்வமாக நம்ம கொண்டு போவோம், உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு நம்ம இதுக்கான பிரச்சனையை வந்து தீர்வு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தானங்க நாங்களும் முன்னாடியே சொன்னோம். எதிர்கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அடைச்சு வச்சுக்க சொல்ல பார்ப்போம், அடைச்சு வச்சுக்க சொல்ல பார்ப்போம். மழை வந்துருச்சு பயங்கரமா, அடைச்சு வச்சா அணைய உடைஞ்சிரும். இப்போ விட்டுதான் ஆகணும். ஒரு செங்கலை கூட அங்கே வைக்க முடியாது. மேகதாது கணை கட்டவே முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். அது கர்நாடகாவும் ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அரசியல் பண்ணணும், அதனால பண்ணிட்டு இருக்காங்க. தலைமைச் செயலகத்தை கூட்டுங்க, நான் வரேன் அப்படின்றாரு. இப்போ என்ன செக்ரட்டரியேட் போகிற ஆசை வந்துருச்சு. இப்போ எம்எல்ஏ இருந்தால் தானே போக முடியும். எம்எல்ஏவும் கிடையாது, செக்ரட்டரியேட் எப்படி போக முடியும் இப்போ? ஆனால் அதையும் வந்து காலி பண்ணி விட்டு கர்நாடகா கேரளாவில் ஹெவி மழை, கபினியும் கிருஷ்ணசாகரும் கடற்கடன்னு ஃபுல் ஆகுது. வாட்டர் திறந்து விட்டு ஆயிடணும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சார் வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் நீங்கள் அதை பார்த்துட்டு எதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க. நம்ம அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம். அப்படியா? அதாவது நீங்க இல்லாததுனால நாங்க படுற பாடு இருக்கே, நாங்க பண்ற கஷ்டம் இருக்கே, நீங்க தான் மறுபடியும் வருவீங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் சீக்கிரம் வந்துருங்கன்றாங்க. எங்க எங்கன்னு தான் தெரியல. கனவுல இருந்து திரும்ப வந்துருங்கன்னு வேணா சொல்லலாமா? அப்படி ஏதாவது எடுத்துக்கலாம். ரொம்ப பரிதாபமா இருக்குமா உண்மையா? ஒரு ஹில் பி அரௌண்ட் 70 பிளஸ் இருக்கும்ல அவருடைய முன்னாள் சிஎம் உடைய வயது. ஒரு 70 வயது இருக்கும். அவர் வந்து இன்னும் பக்குவமே படல, ஒரு பக்குவப்படாம இருக்கிறாரு. தன் தோல்வியை தன்னால ஏற்றுக்க முடியலன்னு நினைக்கிறாரு. இவிஎம் மிஷின்ல தான் தோத்து போயிட்டோன்னு போய் ரீசெக் பண்றாரு. ஏன்னா ரீசெக் பண்றவங்க யாரும் தலைவர, நம்ம பண்ண ஒர்க்குக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். இவிஎம் மிஷின்ல எப்போதோ சிக்கல, நம்ம அதை போய் செக் பண்ணுவோம். நீங்களாம் தோக்குறாளா அப்படின்னு அவனா சொல்லி இருந்திருப்பான். வா செக் பண்ணுவோம் கிளம்பிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை இன்னுமே நான் தோத்தது என்னால ஏத்துக்க முடியல. இவிஎம் மிஷின்ல போய் செக் பண்ணி 2வது வாட்டி தோத்து போயிட்டாரு. இல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு அந்த இளங்கோ அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சார் நாங்க வந்து கேஸ் போடுவோம், வழக்கு போடுவோம். ஏன்னா 8 மிஷின்ல வந்து ஏதோ 3 மிஷின் வந்து ஒர்க் ஆகல. ஆல் தீஸ் ஆர் ஹம்பக். ஒரு தோல்வியை ஏற்றுக்கொள்ள நீ வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க நல்லாட்சி கொடுத்தீங்க, நீங்க எப்படி தோப்பீங்க? சொந்த தொகுதிமா, ஒரு சிஎம்மோட தொகுதி எப்படி இருக்கும்? எவ்வளவு செஞ்சிருப்பாங்க? ஏன் தோத்து பண்ணாரு? அந்த தொகுதியில எதுக்கு தோத்து பண்ணாரு? ஒரு பிரியாணி கடை எனக்கு தெரிஞ்சவர் இருக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து சொன்னார், இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து சொன்னார், ரவுடிசம் ஒரு பக்கம், பிஸ்னஸ் நடத்த முடியாம அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இவர் வாரத்துக்கு ஒரு வாட்டி தொகுதிக்கு வராருன்னு கடையெல்லாம் மூட சொல்லிடுறாரு. ஒரு கடையும் தொடக்கிறது இல்லை சிஎம் செக்யூரிட்டின்ட்டு. இப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி போனீங்கன்னா உங்க பிஸ்னஸ் என்ன ஆகுது? எல்லா கடையும் மூடிடுவாங்க. உங்க பிஸ்னஸ் என்ன ஆகும்? கடுப்பான மக்கள். ஒரு பூ கட்டுற மாதிரிலேருந்து எல்லாமே தெருவா அப்படியே மூடிடணும். கடை மூடுன்ட்டு இவர் வந்து செட்டிங் பண்ண 4-5 ஆட்களை பார்த்து கை கட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இது மாதிரி போயிடுவாரு.
அப்ப அந்த லோக்கல் மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டிருப்பாங்க. ஸோ மக்கள் இருந்திருந்தா அகெயின்ஸ்டா குரல் கொடுத்துருப்பாங்கன்ற ஒரு ரீசனா? இல்லம்மா, செக்யூரிட்டி ரீசனுக்காக. ஓகே. முதல்ல வந்து பந்தோபஸ்துல பாதுகாப்பு கொடுக்கணும்ல. அதாவது உங்க தொகுதிக்கு மக்களையே பார்க்க போறதுக்கு உங்களால முடியல. மக்கள் பார்க்க போறதுக்காக அந்த காரணத்தை காட்டி கடையெல்லாம் மூடுங்க, டிராஃபிக் கிளியரன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணா அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ண காட்டிட்டான். இப்போ இன்னும் அந்த நினைச்சாதான் உண்மையிலே எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது. இவ்வளோ முதிர்ச்சியிலையும் இவ்வளோ வயது முதிர்ந்த பிறகும் அவரால் நம்ப முடியல, நம்ம தோத்து போயிட்டோம், அதுக்கு ரீசன் ஓட்டிங் மிஷினா இருக்குமோ அப்படின்னு எவனாவது ஐடியா கொடுத்தா கூட டே அறிவில்லை பொத்திப்போ அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? மற்ற 108 மற்ற இடத்துல திமுக ஜெயிச்சிருக்குல்ல, இவ்வளோ வருஷமா இதே ஓட்டிங் மிஷின் வச்சு தானே நம்ம ஜெயிச்சோம். அப்போ ஆட்சிக்கு வந்திருக்கோம்ல, அப்போ எல்லாம் இவிஎம் இதெல்லாம் இருந்தது, அப்போ எல்லாம் வந்து நம்மளுக்கு சந்தேகம் வரல, இப்போ மட்டும் சந்தேகம் வருதுன்னா அந்த மனநிலை ரொம்ப மோசமான மனநிலையா இருக்கு. இன்னைக்கு அதை சரி பண்றதுக்கு தான், அவரை மகிழ்ச்சி பண்றதுக்கு தான் இந்த செட்டிங் நாடகம் டான்ஸு. புரியுதுங்களா? அவருக்கு உண்மையிலே ரொம்ப பரிதாபமா இருக்குமா, பாவமா இருக்கு பார்க்கறதுக்கு. அவங்களே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிக்கிறாங்க அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக. எல்லாம் சேர்ந்து அவர் ஆறுதல் இதுவுமே செட்டிங் அவருக்கு தெரியாது. புரியுதுங்களா? என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அவர் வந்து இது மக்கள்லாம் நம்மள வந்து கேட்கறாங்களே அவ்வளோ இப்பயும் அவரால் புரிஞ்சுக்க முடியாது. ஓகே. ஏன்னா அப்படிதான் நம்பி இருந்திருக்காரு. ஆமா, தமிழக மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டோம், இன்னும் ஏதாவது வேணா கூட நம்ம சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். சொல்லுங்கன்னு சொன்னாங்களா இல்லையாம்மா? 404 திட்டங்கள் நிறைவேற்றிட்டோம், நீங்க கனவை சொல்லுங்கன்னு கனவை சொல்லுங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர். உண்மையிலே ஐ ஃபீல் பிட்டி ஃபார் them, எஸ்பெஷலி ஃபார் மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின். பரிதாபப்படுற மாதிரியே இருக்கு சார். ஆமாம்மா, அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்க, அவரே அழுதுருவார் போல கூட்டா. ஆமா, ரொம்ப இன்னசென்ட்டா நின்னுட்டு இருந்தாரு. இவங்களை வந்து நினைச்சா டேய் அவர்கிட்ட எடுத்து சொல்லணும், இதனால தான் நம்ம தோத்தோம், ஓகே, நம்ம இவ்வளவு ஊழல் மந்திரிகளை வச்சு ஊழல் பண்ணோம், இவ்வளவு காசு நம்ம திருடி இருக்கோம், இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதனால தான் நம்ம தோத்தோம், இது நம்ம வந்து குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வாரிசு அரசியல் பண்றோம், இப்படி பண்ணா கட்சி விளங்காது இப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும். புரியுதுங்களா? அங்க போயிட்டு 2 பேரை வச்சுட்டு ஐயா நீங்க வாங்க ஐயா வாங்க, எங்க வர்றதவரு கனவுல இருந்து வெளியில வர்றதுக்கு எழுப்பிட்டு இருப்பாங்க சார். ஆமா, இன்னொரு காமெடி என்னன்னா அனைத்து கட்சி கூட்டம் வைங்க, அனைத்து கட்சி கூட்டம் வைங்க காவேரிக்கு அப்படின்ட்டு. ஏன்னா செக்ரட்டரியேட் போற ஆசை வந்துருச்சு இப்போ. புரியுதுங்களா? எம்எல்ஏ இருந்தா தானே போக முடியும், எம்எல்ஏவும் கிடையாது, செக்ரட்டரியேட் எப்படி போக முடியும்? இப்போ அனைத்து கட்சி கூட்டம் வைங்க, தலைமைச் செயலகத்துக்கு கூட்டுங்க, நான் வரேன் அப்படின்றாரு இப்போ. ஆனா அதையும் வந்து காலி பண்ணி விட்டுருச்சு. கர்நாடகா கேரளாவில் ஹெவி மழை, கபினியும் கிருஷ்ணசாகரும் கட கடன்னு ஃபுல் ஆகுது, வாட்டர் திறந்து விட்டு ஆயிடணும். ஸோ ஐ ஃபீல் ரியலி சாரி அண்ட் பிட்டி. ஸோ இப்போ இந்த சிஎம் ஸ்டாலின் அவர்களை பார்க்க பரிதாபமா இருக்கு அப்படின்னீங்க. ஏன்னா மார்க்கண்டேயன் அவர்களை வந்து சிஎம் சார் ஒருமையில பேசி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு. அவர் ஏதோ தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் பாளையங்கோட்டை வரைக்கும் போய் பார்த்துட்டு இருந்தாரு. அவருடைய பையனை வச்சே பேச வச்சாங்க. அவங்க பையன் தான் பரிதாபங்கள் வரவேண்டாமா? ஆமா, சரி, அவர் அந்த பையன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஎம் சார் நீங்க வந்து உங்க பையனை நீங்க தொலைச்சிட்டீங்க, நானும் எங்க அப்பாவை பிரிஞ்சு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப சென்டிமெண்டா பேசினாரு. அதுதான் சொல்லுறேன். கோபி சுதாகர் ஷோல அவன் பேசினது அதுதான் ஒருத்தர், அவ்வளவுதான். இந்த மாதிரி பேசின விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா சட்டசபையில வந்து நம்ம சிஎம் சார் பண்ண ஒரு செய்கையை வந்து வெளியில வந்துட்டு அப்பாவை காணோன்னு தேர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன விஷயமா இருக்கட்டும், இப்ப இது எல்லாத்துக்குமே நேத்து வந்து சஞ்சய் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்கன்னு பாக்கலாமா சார்? ஏன்னா அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து என்ன வேணா கத்துங்க, என்ன வேணா ப்ராப்ளம் பண்ணுங்க, நானே அப்போ வந்து என்னோட ரியல் ஹீரோ மை ஃபாதர். அது எப்படிங்க அப்பாங்க? எஸ். இல்ல அதான் இந்த மாதிரி, அதாவது வந்து ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல. நீங்க தான் உங்க பையன் வந்து உங்களை தேடிட்டு இருக்காரு, இங்க வந்து நீங்க தான் உங்க பையனை பிரிஞ்சிருக்கீங்க, நானே எங்க அப்பாவை பிரிஞ்சிருக்கணுமா, இந்த மாதிரி பர்சனல் விஷயத்த வந்து டிஎம்கே கையில எடுத்தது இல்லையா? சோ இவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடி கொடுத்திருக்காருன்னு நம்ம பார்க்கணும். சரி, தொடக்கத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லா இடத்துலயும் முதல்ல தாவேக தோக்குற மாதிரியே இருக்கும். அப்புறம் கடைசியில் பாத்தீங்கன்னா ஐயோ இவங்களோட டபுள் வெற்றியா வராங்க. அது எல்லா அட்டாக்லையும் நீங்க கரூர் எடுத்துக்கோங்க, அந்த மக்களே திரண்டுட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்களே ஆதரவா நிக்கிறாங்கல்ல. அது மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்லாண்டரிங்க்கும் எண்டில் என்ன ஆகுதுன்னா தாவேகாவுக்கு சப்போர்ட் அதிகமாகுது. அதுதான் ப்ராக்டிக்கலா நடக்குது. இவங்க இந்த கேம் புரிஞ்சிக்கவே முடியாதுமா. அதாவது கருணாநிதி டைம்ல எல்லாம் தன்னை சுற்றி தனக்கு ஈக்குவலா இல்ல தன்னை விட அறிவாளிகளா கூட வச்சிருப்பாரு. அவர் டிபேட் பண்றது, டிஸ்கஸ் பண்றதெல்லாம் புத்திசாலிகள் கூட தான் இருக்கும்.
இப்போ என்ன ஆச்சுன்னா தன்னை விட கொஞ்சம் திறமையானவன் தான் நம்மளுக்கு ஆப்பு வச்சுருவான்னு எல்லா திறமைசாலையும் அடிச்சு துரத்திடுது. அப்போ யார் இருப்பாங்க? முட்டா பசங்க தான் பின்னாடி இருப்பாங்க. அவங்க என்ன ஐடியா கொடுப்பாங்க? இப்படிதான் கொடுப்பாங்க. அதுதான் பிரச்சனை. எப்போதுமே யூ ஷுட் ஹேவ் ஒரு 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 தி பெஸ்ட் பீப்புளை உங்க பக்கத்தில் வச்சுக்கணும். த ஒர்ஸ்ட் பீப்புளை வச்சுட்டீங்கன்னா அதுதான் இங்கே பிரச்சனை. வேற யாராவது வந்துட்டு நம்மளை விட அதிகமா லஞ்சம் லாவண்யம் அதெல்லாம் இல்ல, வந்து கட்சியை அவங்க பிடிச்சிருவாங்க. கொள்ளையடிச்சிட்டு போயிருவாங்க. அதெல்லாம் கிடையாது. கட்சியை பிடிச்சிருவாங்க, நம்மள வந்து தள்ளி விட்டுருவாங்க. திறமசாலிகள் வந்தா பண்ணிடுவாங்கல்ல, அவங்க பண்ண மாட்டாங்க. உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு அவங்க மேல போயிரும்ல. ஓகே. அதை நீ வந்து யூ ஹாவ் டு ஹேவ். எல்லாருக்குமே அப்படி ஆசை கிடையாதுமா. எல்லாருக்குமே நாடு நல்லா இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கும். யூ ஷுட் ஹேவ் அ குட் பீப்புள் அரௌண்ட், டேலண்டட் பீப்புள் அரௌண்ட். இன்னைக்கு தாவேக்காவுக்கு மக்கள் ஆதரவு கிடைச்சிருக்குன்றத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதாவது அவங்க கட்சிக்குள்ள மக்கள் செல்வாக்குள்ள யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இப்போ வந்து தாவேக்கா அரசு வந்தோம்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. முடியவே இல்லை. அப்படிதான் நம்ம ரொம்ப எடுத்துக்கணும் இல்லையா? ரொம்ப எவ்வளவு நாள் அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியும்? ம். ஏதோ ஒரு காலத்துல நீ அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். இல்ல அவங்க அக்செப்ட் பண்ணலனாலும் இந்த ஆட்சி இன்னும் பல வெற்றிகளோட அப்படியே முன்னேறி போயிட்டே தான் இருக்கும். 20 வருடங்களுக்கு நான் எந்த ஒரு சலசலப்பையும் பார்க்கல. This government will go clear cut at 20 years. சார் நேத்து வந்து சஞ்சய் அவர்கள் பேசும்போது ஒரு சூப்பரான விஷயம் சொன்னாரு. ஏன்னா நாங்க இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி, அதனால வந்து அப்பா வந்து எல்லா விஷயத்துலயும் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. எதுனாலும் நீங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நேத்து மட்டுமே அது கிட்டத்தட்ட 30 lakhs மேல போயிருந்தது சார். அப்ப சஞ்சய் விஜய் சார் இவங்களுடைய லவ் அப்படின்றது நேத்து பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னும் வேற எதை வச்சு அரசியல் பண்ணலாம். ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், பிஃபோர் எலெக்ஷனா இருக்கட்டும், ஆஃப்டர் எலெக்ஷனா இருக்கட்டும், எல்லாரும் எதை வச்சு அரசியல் பண்ணாங்கன்னு தெரியும். இப்போ டிஎம்கேக்கு அந்த பாசிபிளே வந்து கொடுக்காம மொத்தமா டெமாலிஷ் பண்ணியிருக்காரு சஞ்சய் அவர்கள். அதை எப்படி பாக்குறீங்க? உண்மை தானே பேசியிருக்கிறாரு. இவங்க இந்த நியூஸ் நிறுவனங்கள் இருக்குல்ல, செய்தின்ற பேர்ல அவதூறுகள் பரப்ப வேண்டியது. ஒரு சின்ன உதாரணம் நம்ம எடுத்துப்போம். கர்நாடகாவுக்கு அந்த மாநிலத்தோட சிஎம் நம்ம சிஎம் திரு விஜய் அவர்கள் போய் சந்திக்கிறாருன்னு அஃபிஷியலா எங்கேயாவது ஒரு லெட்டர் வந்துச்சா? இல்ல. வந்துச்சா? இல்ல, வரவே இல்லை. இப்போ சிஎம் வரையும், முன்னாள் சிஎம் வரையும் என்ன ட்வீட் பண்றாரு, நீங்க எதுக்கு போறீங்கன்னு. அப்ப இது ஒரு வதந்தி தானே. வதந்தி எப்படி வந்து ஒரு பெரிய செய்தியாக்கப்படுது. அந்த செய்தியை நேற்று போய் டிகே சிவகுமார்ட்ட கேட்குறாங்க, என்ன சார் அப்புறம் வரேன்றாரு. இல்லை இப்போ வரவேணா. ஏங்க வரனே சொல்லலை, அஃபிஷியலாக எங்கம்மா சொன்னாங்க? 2 நியூஸ் சேனல் நியூஸ் அடிச்சிருது. அது வந்து தமிழக முதல்வருடைய செய்தினா பரபரப்பா எல்லா ஊருக்கும் போகுது. அது பெரிய நியூஸ் ஆக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லையேப்பா, அதுக்குள்ள குழு போட்டாச்சு, அது போட்டாச்சு, இது போட்டாச்சு, எல்லாம் வதந்திகள் தான். டிகே சிவகுமார் சார் அதுக்கு முந்தின நாள் ஒரு இது கொடுக்குறாரு, நான் பேசியிருந்தேன் இந்த மாதிரி வரேன்னு சொல்லி. அதுதான்மா அவர்கிட்ட கேட்குறாங்க, செய்தியாளர்கள் தான் கேட்குறேன். இந்த மாதிரி தமிழக முதல்வர் விஜய் வர உங்களை சந்திக்க இருக்கிறதா சொல்றாங்க, வரப்போறதா சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு செய்தியாளர்கள் தான் கேட்குறாங்க. அதுக்கு தான் அவர் ரிப்ளை பண்றாரு. அது மாதிரி புரியுதா? இப்ப தமிழ்நாட்டுல இருந்து யாரும் அப்படி வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமா யாருமே வந்து அந்த செய்தியை சொல்லலையே. இவங்களா செய்தி எழுதிக்கிறது, இவங்களா வந்து வராரு போறாரு 12 குழு அப்படிலாம் உருட்டிட்டு இருக்க வேண்டியது. எண்ட் ஆஃப் தி டே அது மாதிரி நடக்கல. இல்ல, ஏன்னா வந்து அதுக்கு வந்து பயங்கரமா எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து அன்புமணியா இருக்கட்டும், இல்லைன்னா எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒருபடி மேல போயிட்டு கர்நாடகாவுக்கு வந்து சிஎம் அவர்கள் போனா நாங்க அதே நாள் தஞ்சாவூர்ல வந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும். எதுக்குன்னு கேக்குறேன். இல்ல, அதுதான் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலே வெளியாகல. அதுக்கு முன்னாடியே நீங்க போனீங்கன்னா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிளாக்மெயில் ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. இதற்கு முன்பு எம்ஜிஆர் போய் பார்த்திருக்கிறாரு. இதே காவிரி இஷ்யூ தொடர்பா எம்ஜிஆர் போய் அங்க உள்ள 2 சிஎம் சந்திச்சிருக்காரு. குண்டுராவ் ஒருத்தர், இன்னொரு ஹெக்டேன்னு ஒருத்தர், 2 பேரை சந்திச்சிருக்காரு. உண்மையில் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கடைசியா எங்க வந்து முடியும்னா பேச்சுவார்த்தைகள் தான் முடியும். போரே அப்படிதானமா முடியுது. போரோட எண்டுமே என்ன, எல்லாரும் செத்துப்பட்டு எல்லாருமே செத்துறாங்களா? இல்லையே. போரை நிறுத்துங்க, வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்னு தானே முடியுது. அப்படி இருக்கும்போது இது வந்து பாகிஸ்தான்ல இருக்கு கர்நாடகா, நம்ம ஊர்ல தானே இருக்கு. போய் பார்த்து பேசி சுமூகமா ஒரு பிரச்சனையை தீர்க்கல என்ன தவிர இவங்களுக்கு அது பிடிக்காது. புரியுதா? நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கணும். அதுக்காக பண்ற வேலைகள் தான். விஜய் சார் போய் பேசி சுமூகமா தீர்வு எட்டியாச்சுன்னா முடிச்சதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க நீதிமன்றம் போகணும், மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வைக்கணும், அவங்களுக்கு லட்சமா காசு செலவு பண்ணணும். ஏங்க ஒரு ட்ரிப்ல முடிச்சிட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சதுல. இன்னைக்கு நிர்மல்குமார் சார் வந்து ஒரு விஷயம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய பேர்கிட்ட இதை பத்தி கேள்வி கேட்கும்போது எந்த பதிலும் சொல்லல. ஏன்னா குஷி ஆனந்த் சார் கிட்ட கேட்கும்போது கூட இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம போனதுனால நிறைய
நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிர்மல்குமார் சார் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு சட்டப்பூர்வமா நம்ம கொண்டு போவோம், உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு நம்ம இதுக்கான பிரச்சனையை வந்து தீர்வு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த தானங்க நாங்களும் முன்னாடியே சொன்னோம், எதிர்கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து காவேரி தானே சொல்றீங்க, ஆமா சார். மேகதாது தானே சொல்றீங்க. எஸ். ஒரு செங்கலை கூட அங்க வைக்க முடியாது. மேகதாது கணை கட்டவே முடியாதுங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அது கர்நாடகாவும் ரொம்ப நல்லா தெரியும். ஓகே. ஆனா அரசியல் பண்ணணும், அதனால பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த 5 டிஎம்சி தர முடியாதுன்னு சொன்னாங்களே, ஆமா சார். அடைச்சு வச்சுக்க சொல்ல பார்ப்போம். அடைச்சு வச்சுக்க சொல்ல பார்ப்போம். மழை வந்துருச்சு பயங்கரமா, ஆமா. இந்த அடைச்சு வச்சா அணையே உடைஞ்சிரும். ம். இப்போ விட்டுதான் ஆகணும். புரியுதுங்களா? சரி, அது அரசியல் எல்லாமே அரசியல் தான். காலநிலை மாறுது. இப்போ அவங்க தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு உண்மையிலே அப்போ முன்னாடி தண்ணியும் இல்லை, அதுதான் ஃபேக்ட். ஆனால் அந்த 5 டிஎம்சி கொடுக்கலாம், 5 டிஎம்சி தண்ணி தந்து விடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதையும் தரமாட்டான்னு சொன்னாங்களே. இப்போ ஜூலை ஐ திங்க் 18ஆம் தேதியோ 19ஆம் தேதியோ திறக்கணும்னு சொன்னாங்க. அது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அடம் பிடிச்சாங்க. இப்போ மழை வந்துருச்சு, திறந்து விட்டு தானே ஆகணும். இந்த அரசு இனிமே இது நடக்காம ரொம்ப தெளிவா அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க, பண்ணுவாங்க இனிமே. ஓகே. ஸோ இப்போ முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன அப்படின்னா, ஆவர்த்தனம் செய்ததுனால இன்னைக்கு தன்னிச்சையா சிஎம் விஜய் அவர்கள் நிக்கிறாங்க, நாங்க சொன்னது எதையுமே கேட்கல, இப்ப கர்நாடகாவே வந்து கேட்டை மூடிடுச்சு, நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு யாரு தனிமையா நிக்கிறா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு பதில் தமிழக மக்கள் கிட்டே இருக்கு. பட் இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது நிறைய பேர் அதை எப்படி எடுத்துப்பாங்க? தனியாவர்தன் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. பாவம் அவரு. அஃபிஷியலா ஹி ஹஸ் டு குவிட். அரசியல் எனக்கு வேண்டாம், எனக்கு உடல்நிலை முக்கியம், நான் தனியா இருக்கிறேன், வேற யாராவது நல்லவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறது தான் அவருக்கு சரி. அதான் சரியா இருக்கும். இல்லை ரொம்ப கஷ்டம். சீரியஸாக நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன். He has become very old. Why to take all this pressure? சரி, கருணாநிதி சார்லாம் 90 இயர்ஸ்க்கு மேலேயுமே வந்து இருந்தாரு. பட் அது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்படின்னு பதவி மேல அவ்வளோ மோகம் ஆசை தேவையில்லை. பட் ஏத்துக்க முடியல அவங்களால. ஏத்துக்க முடியல, அதுதான் பிரச்சனை. ஓகே. ரியாலிட்டிய அவங்களுக்கு யாரும் முன்னாடி சொல்லலை. இப்போ ரியாலிட்டி அவங்க நேரடியாக ஃபேஸ் பண்ணும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னுமே ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னுமே அவங்கள வந்து குழப்பிட்டு தான் இருக்காங்க. அட்வைஸ்ன்ற பேர்ல இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ற பேர்ல குழப்பிட்டு தான் இருக்காங்க. இப்போ எல்லா கட்சிகளுமே சேர்ந்து அனைத்து கட்சி கூட்டுங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்குது. அனைத்து கட்சி கூட்டி அனைத்து கட்சி கூட்டினா மழை வந்துருமா? இல்ல கேட்கிறேன். இல்ல கர்நாடகா அதற்கு பதிலா இந்த அரசு என்ன பண்ணிருக்கு, எல்னினோ இந்த இம்பாக்ட், எல்னினோவோட இம்பாக்டை அசஸ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. பிரதீப் ஜான், அந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ட்விட்டர்ல எல்லாம் வெதர் பத்தி நிறைய போஸ்ட் பண்ணுவார். அவரெல்லாம் கூட அந்த கமிட்டியில இடம் பெற்றிருக்கிறாரு. அது மாதிரி கமிட்டி அமைக்கணுமா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணுமா? இப்ப அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் கூட்டாதானமா அவங்க சொல்லுவாங்க, சார் இது சூப்பர் எல்னினோ, இது வந்து ஒரே நாள்ல கொட்டி தீத்துரும், ஒன்று அதிகமா மழை பெய்யும், இல்லைன்னா அதிகமா வறட்சி இருக்கும், இதோட இம்பாக்ட் இவ்வளவு நாள் இருக்கும், நம்ம இதுக்கு இதெல்லாம் பண்ணா இதை நம்ம கரெக்டா ஃபேஸ் பண்ணலாம்னு அவங்க சொல்லுவாங்களா, அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லுவாங்களா? இல்ல ஆல்ரைட் சார். ஆனா இதுக்கு முன்னாடியுமே வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அனைத்து கட்சி கூட்டம் வேண்டான்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தவங்க தான். ஆனா ஒரு கட்டத்துல என்ன பண்ண போறாங்க? இல்ல எல்லாருடைய சஜஷனும் இட்ஸ் மஸ்ட் இல்லையா சார்? நம்ம சஜஷன் எதுக்குமா? அவங்க 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 அந்த 5 வருஷம் பண்ணாம ஏன் பண்ணல? அவங்க சரி, ஒரே ஒரு விஷயம், ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு நல்லது நடந்ததுன்னா, கரெக்டா மழை பெஞ்சுது. ஜூன் 12 அவர் முதல் வருஷத்துலேருந்து கடைசி வருஷம் ஜூன் 12 அன்னைக்கு தண்ணி திறந்தாரு. அந்த அளவுக்கு தண்ணி மழை பெஞ்சுது. அதை தாண்டி ஒரு மண்ணு நடக்கல. புரியுதுங்களா? இது இயற்கை சீற்றம். இயற்கையோடைய சில நேரங்களில் கோடை அதிகமாகும், மழை அதிகமாகும். அதற்கு நம்ம தயார்படுத்திட்டு தான் கரெக்டா இருக்கும். அனைத்து கட்சி கூட்டத்தினால எந்த எஃபெக்டும் இருக்காது. இல்ல இப்ப இவங்க சொல்லாத ஏதாவது புதிய ரகசியத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லுவாங்களா? சொல்ல போறாங்களா?
இல்லை ஆகஸ்ட் 2ஆம் தேதி கர்நாடகாவில் அவர் ஃபர்ஸ்ட்டுமே டி.கே. சிவகுமார் அவர்களுமே வேண்டாம்னு சொன்னாங்க. ஆகஸ்ட் 2 நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. யாரு? இப்போ டி.கே. சிவகுமார் சார் சரி. ஆகஸ்ட் 2 ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ம். பட் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே இப்போ எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அன்புமணி அவர்களா இருக்கட்டும், ஸோ எல்லாரும் சீமான் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றாங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ன டிசிஷன் எடுக்கலாம்ன்றது. அப்ப இதுல நமக்கு என்ன சிக்கல் இருக்குதுன்ற ஒரு எதுக்கு கேள்வி இருக்கு. அவங்க சரி, அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து சமோசா சாப்பிட்றத விட அதுல என்ன நடக்குது? அவங்களே ஒண்ணு என்னங்க, நீங்க வந்து காவிரி மேகதாது அணை தொடர்பா ஒரு ஆணையத்தை அமைக்கணும் அப்படின்னு தமிழக அரசு கேட்கறதா பிளான் வச்சுக்காங்க. கேட்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல அவங்க சொல்லுவாங்க. இல்லைங்க கேளுங்க அப்படின்னு டிஎம்கே சொல்லுவாங்க. இதானே நடக்குது. இது எதுக்குன்னு கேட்கிறேன். நம்ம தமிழக அரசு கொள்கை அடிப்படையில ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. Okay. ஆணையத்தை அமைக்க சொல்லி கேட்டு அது முடிச்சிருது அப்படின்ட்டு. இல்ல ஆணையமே வேணான்றது ஒரு சில கட்சிகளுடைய நிலைப்பாடு. இதுல வந்து திமுகவும் ஆணையம் அமைப்பது தான் சரியான நிலைப்பாடா இருக்குன்னா அவங்க இதுக்கு மேல அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு நாள் வேஸ்ட் தான், ஒர்க்கிங் ஹவர்ஸ் வேஸ்ட் ஆகும், அவ்வளவுதான். இல்ல இதுல என்ன சிக்கல் இருந்திருக்கும்? எதுக்கு தேவையில்லாம சிக்கல் ஒண்ணும் இருக்காது. why do we need that? அதனால என்ன நடந்துற போகுது? இல்ல அவுட்கம்மா பார்க்கணும்ல நீங்க. இல்ல தமிழகம்னு வரும்போது எல்லா கட்சிகளும் சேர்ந்து பேசுறதுன்றது ஒரு நல்ல முடிவெட்டுறதுக்கான வாய்ப்பு. இல்லம்மா, பேசினா கூட அடுத்தது என்ன பண்ணும்? கோர்ட்டுக்கு தான் போகணும். இல்லைங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டோம், கர்நாடகா அடங்கிரும்னு சொன்னா உடனே போட்டுடலாம். அனைத்து கட்சி கூட்டம் போட்டாச்சு, எல்லாம் கர்நாடகா இப்போ எல்லா கட்சியும் போய் அங்கே தண்ணியை பிடிச்சி பக்கெட்டில் எடுத்துட்டு வரப்போகிறோம் அப்படின்னா பரவாயில்ல. அதுல தீர்வு அல்டிமேட்டாக நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறது தான் உங்களுடைய தீர்வு. இப்போ அதுக்கும் அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இன்னும் ஒரு 10 நாளில் அங்கெல்லாம் அணையெல்லாம் நிறைஞ்சு போயிடும். ஆமா. அப்போ அவங்க திறந்து விட்டு தான் ஆகணும். இன்னைக்கு நைட்டே என்ன அந்த குடகு பக்கத்தில் இருக்கிற ஒரு அணை ஒரு டேம் நிறைஞ்சிடும். அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ எங்கே போகுது? ஒரு ஜூன் 12ன்றது ஒரு மாதம் லேட்டாக வரப்போகுது, அவ்வளோதான். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.